ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றுக்குள் காதல் எபிசோட் 2. இதோட இந்த சீரீஸ் வந்து செம்ம ஹாட்டாக செம்ம ரொமான்டிக்காக போகுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரெயின் வந்து கராஜுக்கு போயிருக்கிறது தான் காமிப்பாங்க. அவங்க கார் இருக்கிறது போகல, அந்த சீன் தான் காமிப்பாங்க. இப்போ நம்ம ரெயின் வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அந்த ரிசப்ஷனில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்களா, அவங்ககிட்ட அவன் பேசிகிட்டு இருப்பான். எவ்வளோ காசு அதுமாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இருங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மெக்கானிக்கல் அங்கிள் வருவார். வந்துட்டு இவனு எனக்கு தெரியாத இவர் வந்து நம்ம ஓனரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்ன உடனே இவனுக்கு இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, சரி நீங்கள் பாயை பார்க்குறீங்களா சொல்லிட்டு அவர் கேட்பார். இல்லை வேறு நான் காரை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி சொல்லிட்டு நான் கார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெயினை வந்து கார்கிட்ட கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனால் ரெயின்கிட்ட வந்து இதெல்லாம் மாற்றணும், பேட்ரிலாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி. பேட்ரிலாம் மாற்றினீங்களா? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப நெசசரி, பாய் தான் வந்து பார்த்து மாற்றினாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். என்னது அவன் மாற்றினா? ஐயோ அப்போ என் கார் எப்படி இருக்குமோ, என்ன கண்டிஷனாக இருக்குமோ? இல்லை உங்களுக்கு தெரியாதா, அவர் வந்து இங்கே இருக்க ஒரு பிக் ஷாட்டோட பைக்லாம் அவர் தான் ரெடி பண்ணுவார், அவங்க தான் வந்து இவரை ஸ்பெஷலாக ரெடி பண்ண சொல்லுவாங்க, உங்கள் காரை பார்த்து ரெடி பண்ணார் அப்படி சொல்லுவான். சரி ஓகே எவ்வளோ காசு அதுமாதிரி சொல்லிட்டு ரெயின் கேட்பான். கேட்டோன்னே இல்லை ஃப்ரீ தான், உங்களுக்கு தெரியாது அவர் சொல்லலையா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஓ அப்படியா, ஓகே அப்படி சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிவிட்டு அந்த காரை பார்த்துட்டே இருப்பான். உடனே அவர் வந்து அங்கே பார்த்தியா அங்கே ஒரு பைக் இருக்குதுல்ல, அந்த பைக் எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணார், செம்ம டேலண்டட் அது மாதிரிலாம் சொல்லுவாள். அதுக்கப்புறமேட்டு வந்து நீ வந்து இப்போ வந்து எங்கள் பாயோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கே அப்படி சொல்லி கேட்பான். ஐயோ அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருப்பாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஒரு கார்டு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து இல்லை சைன் போடு அப்படின்ற மாதிரி வந்து ரெயின்கிட்ட சொல்லுவார். ரெயின் வந்து சைன் போட்டுட்டு ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போவான். கார் எடுத்துகிட்டு போகும்போது ஐயோ என் பேபி எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த காரையே பார்த்துட்டே போவான். கரெக்டாக அவனுக்கு வந்து ஃபோன் வரும். ஹலோ சொல்லுவான். ஹலோ சொல்லிட்டு பாப்பா தான் வந்து அந்த ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து மேனஸ் இல்லாத பசங்க தான் வந்து ஓனரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லாமே வந்து காரை எடுத்துகிட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படி சொல்லிட்டு கேட்பான். நம்மளுக்கு அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க. ரெயின் வந்து ஃப்ரீன்னு பேரையும் எழுதிட்டு ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். அதை வச்சு தான் வந்து பாய் வந்து அந்த நம்பர் எடுத்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். யார் பேசுறது தெரியலையே அவனுக்கு, நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பாய் நீ அப்படி சொல்லிட்டு ரெயின் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணுற, எதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்கிட்ட மேனஸ் இருக்கான்னு கேட்குற, என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்து இப்படி திருப்பி பேசுறியே, தப்பு கிடையாதா உனக்கு, நான் ஒரு கஸ்டமர் தானே, கஸ்டமர் நம்பர் இப்படிலாம் எடுத்து பேசலாமா, தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஓகே மிஸ்டர் கஸ்டமர், எப்படி நான் உங்ககிட்ட காசு வாங்குறது, உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் தானே கால் பண்ணி தானே கேட்டு காசு வாங்க முடியும், அதனால தான் மிஸ்டர் கஸ்டமர் நான் உங்ககிட்ட கால் பண்ணேன் அப்படி சொல்லுவான். சொன்ன உடனே ரெயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ என் நம்பர் போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே பயத்துலேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ரெயின் கேட்பான், நீ வந்து இதுக்கு வந்து காசு இல்லை ஃப்ரீன்னு தானே சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு கேட்பான். நான் எப்போ சொன்னேன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது இந்த உலகத்தில், அதே மாதிரி வந்து இதுக்கு காசு இல்லை வேறு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படி சொல்லுவான். என்னது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நீ வந்து எல்லாருக்கிட்டேயும் மேனஸோடு நடந்துக்கணும், அதான் வந்து ப்ரைஸு அப்படி சொல்லுவான். எல்லாருக்கிட்டேயும் பேசும்போது ஒழுங்காக டீசெண்டாக பேசணும், ஜூனியர் வந்து இதுமாரி தப்பாலாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ண உடனே ரெயின் கத்துவான், ஏண்டா மேனஸை பற்றி அவ்வளோ தூரம் கிளாஸ் எடுத்துட்டு இப்போ என்னை திட்டிட்டு நீ பாட்டுன்னு ஃபோனை வச்சு, இதெல்லாம் ஒரு மேனஸான அறிவு கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அதேமாரி வந்து எஃப்எம்லேயே வந்து இதுமாரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வரப்போகுது, ரெயினும் அதிகமாக இருக்காமே சொல்லி எங்கே பார்த்தாலும் பாய் இந்த பாய் பேரே நம்ம விட்டு ஒழியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டே இருப்பான். அப்புறமேட்டு தான் வந்து பாய் வந்து இதை கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணுவான். சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான். எதுக்கு வந்து அவங்க அண்ணன் உட்காந்துருப்பான். அவங்க அண்ணன் வந்து என்னப்பா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அளவுக்குலாம் ஒன்றும் சந்தோஷமாக என் அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்குன்னா நீ ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். அம்மா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் எதுவும் செட் ஆச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டே இருப்பான். சரி எனக்கு வேலை இருக்குது, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவான். டேய் தெரியாமையே போய்டும், இருறா நான் உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். இங்கேருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஃபேக்கல்ட்டியை காமிப்பாங்க. ரெயின் வந்து அப்படியே பதுங்கி வந்துகிட்டே இருப்பான். யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம யாராவது பிடிச்சிட்டு போகிறாங்க, அதுமாரி வந்து பதுங்கி வந்துகிட்டே இருப்பான். ரெயின் வந்து அப்படியே மறைஞ்சு ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு போயின்னு இருப்பான். ஸ்கை அதை பார்த்துட்டு பின்னாடி வந்து ரெயின் மேலே கை வைப்பான்.
ரெயின் அப்படியே பதன்னு மண்டி மச்சான் ஏன்டா நீ வேற ஏன்டா என்னை இப்படி உசுறு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாண்டி. என்னடா ஆச்சு, எவனோ எவன்கிட்டயோ வட்டிக்கு காசு வாங்கிட்டு அப்படியே பதுங்கி போகிற மாதிரி போயிட்டுருக்கு, என்னடா மேட்ரு அப்படின்னோம். உடனே வந்து ரெயின் வந்து நினச்சி பார்ப்பான். காலைல தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போதே அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், என் காசை நான் வாங்க வரேன் அப்படின்ற மாதிரி, வெயிட் பண்ணி அவன் வந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே அலறிட்டு ரெயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அவங்க ஃபேக்கல்ட்டி சரி இவனுங்க 2 பேரும் ஃபேக்கல்ட்டி உள்ள போகும்போதே கரெக்டாக வந்து ஃபேக்கல்ட்டியில் எல்லோரும் கும்பலில் நின்றுப்பாங்க. ஒத்து அப்படி சொல்லிட்டு ரெயின் தான் உள்ளே போவான். போனோன்னே பார்த்தா கரெக்டாக பாய் நின்றுட்டு வந்து ரெயினை பற்றி தான் விசாரிச்சுட்ருப்பான் பிள்ளைக்கிட்ட. இதுமாரி வந்து குட்டி கண்ணு வச்சுட்டு ஒரு பையன் இருப்பான், பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். யாரை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து ப்ளீஸ் சொல்லிட்டுருப்பான். இவன் தான் நீங்கள் ரெயினை தான் தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாரும் நீங்கள் எதுக்கு ரெயினை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உடனே வந்து பாய் சொல்லுவான், இதுமாரி வந்து அவன் எங்கள் கராஜில் வந்து கார் ரிப்பேர் பண்ண வந்து விட்டுருந்தான், அதுக்கான காசே கொடுக்கல, ஸோ அதை வாங்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பாய் சொல்லுவான். சொன்னோன்னே அப்படி என்ன கராஜ், ஆமாம் எங்கள் ஃபேமிலி கராஜ் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அவன் கார் ரிப்பேர் பண்ணுறதுக்காக விட்டுருந்தான் அப்படின்ற மாதிரி பாய் சொல்லுவோம். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து ரெயின் வந்து ஆச்சா அம்பதுன்னு சொல்லி கட்டுவான். நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே எதுக்கு எங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு எதுக்கு வந்த, கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்புறம் அவன் கையை பிடிச்சிட்டு பாய் சொல்லவா என்ன நடந்தது சொல்லவா, கிராப் பண்ணி அதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். உடனே வந்து ஸ்கை வந்து என்னாச்சு, எதை பிடிச்சான், எதை கிராப் பண்ணான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பாய் வாயை போயிட்டு ரெயின் போய் மூடினோடனே உடனே ஸ்கை வந்து நீ கையிடுற, அவர் என்ன சொல்ல வர்றாரோ சொல்லிட்டுண்டா, உட்றான்னு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஸ்கை வந்து தரன்னு போயிட்டு பாய் கையை பிடிச்சி வலிச்சு ரெஸ்ட் ரூமில் இழுத்துட்டு போயிட்டு எதுக்கு நீங்கள் வந்து ஏன் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு, ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு கற்றுன்னு கத்துவான். சும்மா அப்படியே கெட்ட வார்த்தையெல்லாம் வர போட்டு பேசி கத்துவான். பாய் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நான் என் காசை தான் வாங்க வந்து உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என் காசு தான் வேணும், அதை நான் எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீ வந்து மேனஸோடு நடந்துக்கணும், மேனஸோட பேசணும்னு சொல்லிட்டு, நீ அதுமாரி நடந்தனா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவங்க கரெக்டாக பேசிகிட்டே இருக்கும்போது 2 பசங்க வந்துடுவாங்க. உடனே ரெயின் என்ன பண்ணுவான், தரன்னு வந்து பாயை கையை பிடிச்சி வலிச்சுன்னு பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் பாத்ரூம் லாக் பண்ணோன்னே அவனுக்கு 2 பேர் பேசுகிறேன். இதுமாரி வந்து பீப்பாய் வந்திருக்காராமே, சூப்பரில் செம்மல அவர் வந்திருக்காரு அதுமாதிரி பேசுகிறேன். ஆமாம் நான் என் ப்ராஜெக்ட் அவர்கிட்ட நிறைய வாட்டி காமிச்சானா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிகிட்டே இருக்கும்போது இவன் வந்து ரெயினை உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும் அப்படி சொல்லிட்டு ரெயின் கத்துன உடனே நீ கத்தணுன்னா நம்ம 2 பேரும் உள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும், மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பாய் சொல்லுவான். ரெயின் உடனே தலையிலே அடிச்சுட்டு கடவுளே நானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவன் வந்து நின்றுட்டுருப்பான். நின்னோடனே பாய் வந்து என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அதை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் கேட்பான். அப்படி அதுவா என்னை பையனை கூப்பிடு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அதெல்லாம் உன் கனவுல தான், என்னாலாம் கூப்பிட முடியாது, நீ எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் என்ன பண்ணுவான், ரெயின்கிட்ட கொஞ்சமாக போயிட்டு அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் கழுத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவன் லிப்ஸ் கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு கிஸ் பண்ணாமல் கிட்ட வந்து மேலே கை வச்சு அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே அவனை அப்படி வந்து தொட்டுகிட்டே கொஞ்சமாக கீழே ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பான். ரெயின் அப்படியே ஃபுல்லாக மூடில் போயிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி கிறக்கத்துலேயே இருப்பான். அவன் பாட்டு ஃபுல்லாக மயக்கத்துலேயே இருப்பான். இவன் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அவன் பாய் சொல்லுவான் இதுமாரி வந்து பாய் ப்ளீஸ் இந்த ரெயினை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். ரெயின் வந்து அப்படியே அதை கேட்டுட்டு அப்படியே மயக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ரெயின் அப்படியே ஃபுல் ஆன் மூடில் இருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட போய்ட்டு பாய் ப்ளீஸ் ரெயினை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். உடனே பாய் வந்து அவன் கிட்ட போயிட்டு மறுபடியும் அவனை அப்படியே செடக்டிவாக அவனை தொட்டுட்டு அவன் கிட்ட போயிட்டு இதோட நான் வந்து எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், ப்ராமிஸ் ஒழுங்காக காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே ரெயினும் வந்து ஓகே இதோடு நான் வந்து தப்பாக எதுவுமே பேச மாட்டேன், ஒழுங்காக பேசுவேன், என்னோடய ப்ராமிஸை கரெக்டாக காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோடனே சரி ஓகே நீ போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் காது கிட்ட போயிட்டு குட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோன்னே அதுக்கப்புறமேட்டு அவன் கொஞ்சம் தெளிஞ்சு ரெயின் வந்து இப்படி கண்ணை முழிச்சு பார்ப்பான். பார்த்தோன்னே என்ன பண்ணுற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆல்ரெடி அவங்க 2 பேரும் போயிட்டாங்க வெளியே அப்படின்னோடனே ரெயின் படப்படன்னு கதவு திறந்துட்டு போயிட்டு அவனால் நிற்கவே முடியாது, அப்படியே தடன்னு போயிட்டு கீழே போய் டம்மாலும் உட்காந்துருவான். பாய் வந்து ரெயின் கிட்டே வந்துட்டு தெரியுதா இப்போ நீ சொன்ன வார்த்தை எல்லாமே காப்பாற்றணும் புரியுதா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து வார்ன் பண்ணுவான். மறுபடியும் நான் வார்ன்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, கரெக்டாக ஒழுங்காக எல்லாருக்கிட்டையும் ஒழுங்காக பேசணும்,
மேனஸோடு பேசணும். எனக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற பசங்களையும் சுத்தமாக பிடிக்காது, நீ அது மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவனை வார்ன் பண்ணிவிட்டு போயிடுவான். போயிட்டோன்னே அங்கேருந்து அவன் கற்றுவான், இது இல்லை நீ அனுபவிப்போட என்ன நான் பண்ணுவேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன்னை செய்வேண்டா அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே உட்காந்து ரெயின் கத்துவான். அதை கேட்டுட்டு பாய் வந்து அப்படியே சிரிச்சிட்டே போயிடுவான். ஸ்கை வந்து ரெயினை தேடி வருவான். ஐயோ என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை வந்து ரெயினை தேடிட்டு வந்துட்டே இருப்பான். கரெக்டாக பார்த்தா வாஷ்ரூமில் பார்த்துருவான். பார்த்தோன்னே அவன்கிட்ட போயிட்டு மச்சான் என்னடா ஆச்சு, ஏன்டா ஏன்டா இதுமாரி உட்காந்துருக்கேன், என்னடா ஆச்சு அப்படின்னுவான். ஒன்றும் இல்லைடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துருப்பான். சரி ஏந்துடுறா அப்படின்னா ஆல்ரெடி எழுந்துச்சுடா முடியலடா அப்படின்ற மாதிரி அவன் டபுள் மீனிங் என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலடா, தயவு செஞ்சு எழுந்துடுறா அப்படின்னா எழுந்துக்கணுடா இப்படி பண்ணோம்டா அப்படின்ற மாதிரி நான் கற்றுவான். அவன் ரெயின் உக்காந்துக்கிட்டே செம்ம காமெடியாக இருக்காது செய்யலாம் அப்படின்னு எழுந்துடுச்சு என்னால் முடியலடா ஏன்டா அப்படின்னா எழுந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதின்னு இருப்பான். அவன் தலையெல்லாம் பிச்சுக்கணும், என்னடா சொல்கிறேன் என்னால் முடியலடா விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவான். நம்மளுக்கு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்த சீன் காமிப்பாங்க. ப்ளீயும் அவங்க அண்ணனும் பீஸுமும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து செம்ம வேகமாக ஒரு செம்ம கோவத்தில் ஒரு வந்துட்டு பீஸம் கிட்டே போயிட்டு, உனக்கு வந்து பாயை பற்றி நல்லா தெரியும்ல, எனக்கு வந்து அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு கத்துவான் பீஸம் கிட்ட. அவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான். எதுக்கு நீ இதுமாரி வந்து கேட்டுருக்கிறேன்னு, உனக்கு என்ன தான் வேணும், ஏன் பிரச்சனை, எதுக்கு நீ இதுமாரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அவனை நீ சொல்லு, உனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும்ல, சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவான். கத்துனோடனே அவனுக்கும் கோவம் வந்துடும். அவன் கோவம் வந்துட்டு என்ன கேட்டுட்ருக்க நீ, எனக்கு அவரை பற்றி வீக்னஸ் தெரிஞ்சாலுமே நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கத்துவான். நீ சொல்லி தான் ஆகணும், எனக்கு தெரியாது, நீ சொல்லி தான் ஆகணும், அவன் எங்கே ரேஸ் போவான் அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, அதை நீ சொல்லி தான் ஆகணும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்துவான். ரெயின் கத்துனோன்னே இவருக்கு செம்மையாக கோவம் வந்துடும். அடிக்கிற மாதிரி போய் கை வாங்கிட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கரெக்டாக ஸ்கை வந்து உள்ளே வந்த மாதிரி இல்லை அவன் கொஞ்சம் அறிவே எல்லாம் பேசிகிட்டு இருக்கான், கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை வந்து சமாதானப்படுத்துவான். அதாவது ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்டோடனே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கோவமாக போயிடுவான். பீஸம் வந்து கோவமாக போயிடுவான். உடனே ரெயின் வந்துட்டு ப்ளீ கிட்ட வந்துட்டு உனக்கு தெரியாது, பாய் ரொம்ப கெட்டவன், அவன்கிட்ட நீ வச்சுக்காது அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். உடனே ப்ளீ வந்து பார்த்துட்டு உனக்கு யாராவது ரொம்ப பிடிச்சவங்க அட்மிட் பண்ணுற வந்தாங்கன்னா அவங்கள பற்றி நீ இன்னொருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து தப்பாக சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கும் இருக்குது, ஏன் ரெயின் இதுமாரி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளீயும் போயிடுவா. போனோடனே ரெயின் வந்து அப்படியே நின்றுட்டே இருப்பான். உடனே ஸ்கை வந்து கேட்பான், எதுக்கடா இதுமாரி பண்ணுற, அறிவே இல்லாத மாதிரி பண்ணிருக்க, ஏன்டா அதுமாரி பண்ணுற, அவங்க வந்து சீனியர்டா, அவர் வந்து அவர்கிட்ட போய் இதுமாரி நடந்துக்கிறேன், இந்த பொண்ணு உன்னோட க்ரஷ்டா, இந்த பொண்ணுக்கிட்ட போய் இதுமாதிரி நடந்துக்கிறேன், இதெல்லாம் கரெக்டாடா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கை கேட்பான். கேட்டோடனே சாரிடா மச்சான், செம்ம கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரிடா, என்கிட்ட இப்போ சாரி கேட்டு என்னடா பிரயோஜனம், சரிடா மச்சான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான்ல, பண்ணுறான் ப்ளீஸ்டா, அவன் என்னடா பண்ணுவான், எங்கடா ரேஸ் போடுவான், எனக்கு கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னுவான். டே மச்சான் ப்ளீஸ்டா, கோச்சிக்காதரா சொல்லிட்டு அவன் கேட்பான். சொன்னோன்னே சரி வழி இல்லை, நீ ஃப்ரெண்டாக போயிட்டு வேறு வழி என்ன பண்ணுறது உனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கை வந்து ஒத்துப்பான். சரி சொல்லிட்டு இவன் வந்து ஸ்கை கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டுகிட்டே சொல்லிட்டு போயிடுவான். நம்மளுக்கு அப்படியே இதை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் வந்து பாயும் அவனோட ஃப்ரெண்டு பிரபாய், அவன் பேரும் பாய் தான். 2 பேரும் வந்து பைக்கில் பயங்கரமாக ரேஸ் ஓட்டிகிட்டே வருவாங்க. ரேஸ் ஓட்டிகிட்டே வரும்போது கரெக்டாக நம்ம பாய் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்பான். பாய் தான் வந்து ரேஸ் ஓட்டிகிட்டு வந்து நிற்பான். பின்னாடி தான் வந்து பிரபாய் வந்து நிற்பான். நின்றுட்டு மச்சான் என்னடா இவ்வளோ தீயாக வர, என்னடா மேட்ரு, என்னடா காரணம், இவ்வளோ வேகமாக பைக் ஓட்டுறதுக்கு யாரா காரணம், யாரா நினச்சி இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக தான்டா ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே வந்து அவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னடா இன்ஜின் ரெடி பண்ணி இன்ஜின் கண்டிஷன் பக்கத்தையே இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறேன், இதோட உனக்கு பைக்கர்ஸ்லாம் யாருமே தேவைப்பட மாட்டாங்க போல், நான் கூட தேவையில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நெக்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பான். அதை அவன் கேட்டுட்டு ஆமாம் நான் வேறு ரேசர் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னடா சொல்கிற மச்சான், நான் உனக்காக தான்டா வந்திருக்கேன், நான் எவ்வளோ பிஸிமேன்னு தெரியல, உனக்காக மட்டும்தான்டா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் அப்படியே வந்து பாடுறா வானமே ஃபுல்லாக வந்து ஒரே மூடியாக இருக்குது, மழை பெய்ய போது போல் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். மழைனாலே உனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து பாய் சொல்ல, மழைனா யாரா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இல்லைடா மச்சான் நீ தான்டா சொல்ல, மழை பெஞ்சா எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சொதப்பிடும், ரேஸே ஒழுங்காக ஓட்ட முடியாது, அதான்டா சொன்னேன் அப்படின்னா. ஆமாண்டா மழை பெஞ்சிருந்தா எல்லாமே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சது எல்லாமே இதுவாகிடும், ஆனால் எனக்கு மழை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே, எனக்கு மழை பிடிக்கும் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து ரெயினை வந்து
இது பண்ணி சொல்லுவான். அதை வந்து அவன் வந்து புரிஞ்சுப்பான். என்னடா மச்சான் பேசுகிற அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் இதுவாகவே கேட்பான். ஆமாம் பிடிக்குமே, ஆமாம் ஆமாம் அந்த ரெயின் ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்கும்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிரபாய் வந்து பாயை கலாச்சிட்டு இருப்பான். கலாச்சிட்டோன்னா டே வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருப்பான். இவங்க பேசிகிட்டு இருக்க கட் பண்ணி நம்மளுக்கு அப்படியே வந்து ஃபஸ்ட் எபிசோடில் காமிச்சாங்களே அந்த ரேஸ் ட்ராக்கில் அந்த 3 வண்டி வந்து பிரிட்ஜ் மேலே வந்துட்டுருக்கோம் ஃபுல்லோட ட்ரக், அது நம்மளுக்கு காமிப்பாங்க. இப்போ தான் வந்து அந்த 3 வீக்ஸ் கழித்து அந்த ஃபஸ்ட் எபிசோடு சீனே வருது. இதுக்கு நடுவில் நடந்தது ஃபுல்லாக அந்த 3 வீக்ஸில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எபிசோடில் நடந்த சீனை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே வந்து 3 ட்ராக் ஃபுல்லோட ட்ராக் வந்து போயிட்டே இருக்கும். மீன்வைல் வந்து 2 பசங்களை காமிப்பாங்களா, அதான் வேறு யாரும் இல்லை, நம்ம ரெயினையும் நம்ம ஸ்கையும் தான் காமிப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ராக் போயிட்டு ஒரு இடத்துல ரீச் ஆகும். அதே இடத்துக்கு அவனுங்களும் போயிட்டு ரீச் ஆவானுங்க. அந்த இடத்துல வந்து அதான் இல்லீகல் ரேஸ், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இல்லீகல் வந்து ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இவனுங்க பார்த்து பதுங்கி போவானுங்க. நம்ம பிரபாயும் நின்று பேசிகிட்டு இருப்பானுங்க. டே மச்சான் என்னடா பைக்கெலாம் நல்லா இருக்குது, அந்த பைக்கெலாம் யார்துடா, அதை ஓட்டக்குறா அப்படி சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் டே இல்லைடா அது வந்து மிஸ்டர் பார்க் பைக்டா அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி ஓகேடா நம்ம இதையே ஓட்டிக்கலாம்டா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து தயங்கிட்டே வந்து இதையே ஓட்டி இந்த பைக்கையை வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ தான் ரெயின் வந்து கரெக்டாக தப்பிச்சு ஓடி வரும்போது கரெக்டாக வந்து பாய் வந்து பிடிச்சிட்டு அவங்ககிட்ட வந்து இல்லை நான் இவனை பார்த்துக்கிறேன், என் கூட தான் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். சொன்னதை கேட்டோன்னா அவங்க வந்து அப்படிங்களா சரி ஓகே நீங்கள் வந்து மிஸ்டர் பாக்கின்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு பாய் என்ன பண்ணுவான், ரெயினை வந்து கூப்பிட்டு போயிடுவான். போயிட்டு அவனை போட்டு பின்னாடி திருப்பி போட்டு செம்ம அடிப்பான். அடிச்சுட்டு நீ எதுக்கு இதுமாரி பண்ண அந்த மாதிரி கேட்பான். ரெயின் வந்து உடனே அவன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இதுக்கு நீ இதுமாரி போட்டு அடிக்கிறீங்க, வீட்டில் கூட யாரும் இதுமாரி வச்சு நீ பண்ண என்ன பண்ண வேலைன்னு தெரியுமா, இந்த வேலை பண்ணிட்டு நீ இதுமாரி வேறு பேசிகிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு செம்மையாக பிடிச்சி கற்றுன்னு கற்றுவான். இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் சொல்லுவான். இந்த சாரி கேட்கறதுல எல்லாம் சரி போயிடுவான். ஸ்டூப்பிட் சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே இருப்பான். ரெயின் வந்து ஒரு மாதிரி சோகம் அப்படி மூஞ்சி வச்சுருப்பான். உனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா, உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க, நீ அழுதுகிட்டே போய்ட்டு உங்கள் வீட்டில் சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதை சரி பண்ணுற முடியும்னு நினைக்கிறியா, ஸ்ட்ரீட் ரேசஸ்லாம் நடத்த ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு, ஏன் அது மாதிரிலாம் பண்ணுற, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ஏன் அதுமாரி நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பான். இது வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், அதனால தான் இதுமாரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கத்துவான். நீ என்னை பார்க்குறதுக்காக வந்தியா, எதுக்கு வந்தா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு நின்றுட்டே இருப்பான். ஒன்றே ரெயின் போயிட்டு அவனை வந்து அப்படியே அக்ரெசிவாக கிஸ் பண்ணோன்னா அவன் மதத்துலேருந்து ரத்தமே வந்துடும். ஸோ நீ இதுக்கு தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாயம் வந்து திருப்பி வந்து அவனை வந்து அக்ரெசிவாக கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து நின்றுட்டே இருப்பாங்க. நின்றுட்டு வந்தோடனே ரெயின் வந்து உன்னை நான் எப்படி வந்து என்னை லவ் பண்ண வைக்கிறேன் பாரு, நீ என்னை லவ் பண்ணி பின்னாடியே சுற்றிட்டே இருப்ப பாரு, நான் ஸ்டூப்பிட்னா கூப்பிட்றேன், இதோடு உன்னால் அதுமாரி கூப்பிடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியா முடிஞ்சா பண்ணிப்பார், இப்போ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாய் வந்து வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு அவன் பேசுறதுலாம் நினச்சி சிரிச்சிட்டே இருப்பான். உள்ளே ரெயின் தலைமையிலையாக அழிச்சிட்டு கை வச்சுன்னு உட்காந்துப்பான். ஐயோ கடவுளே நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படியே காமிச்சா மார்னிங் காமிப்பாங்க. மார்னிங் வந்து ரெயின் வந்து பாயோட வீட்டில் தான் வந்து அவனோட பெட்டில் தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஐயோ நம்ம என்னடா பண்ணி வச்சோம் நைட்டுன்னு சொல்லிட்டு குதின்னு குச்சின்னு இருப்பான். அப்புறம் பாய் வர சவுண்ட் கேட்டோன்னே எழுந்து அப்படியே நல்ல பிள்ளைமை தலையெல்லாம் சரி பண்ணின்னு வந்து உட்காந்துனா வந்து இப்போ என்னத்துக்கு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை உனக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், என்ன நேற்று நைட்டு பண்ணதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்மா, என்ன எல்லாத்தையும் விட்டுலாம் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு டைலாக்லாம் விடுவான். நான் உன்னை வந்து என்னை லவ் பண்ண வச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்படியே முடிஞ்சா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் இருக்கிறத வந்து நான் உன்னை தொட்டதை வச்சு ஃபீல் பண்ணி வாங்கியிருக்கேன், கரெக்ட் சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு போயிடுவான். இவன் எதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா இன்னர்ஸ் இருக்கும். எஸ் சைஸில் இருக்கும், ஏன் இன்னும் இவ்வளோ சின்னதாக வேணுதுக்கு, இது எங்கெல்லாம் பத்தாது அப்படின்வான். போட்டுப்பார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஐயோ இவனுக்கு எப்படா நம்ம சைஸு தெரியும், நம்மளை தொட்டை வச்சு எப்படா கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டோட உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமேட்டு வந்து அவன் ட்ரெஸ் பார்த்துட்டு கீழே வருவான் சாப்பிட்றதுக்காக. கரெக்டாக வந்து அப்போ வந்து பாய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு வச்சு அவனை கூப்பிடு வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கரெக்டாக இறங்கி வந்து உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்வான். அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டே வந்து கம்முன்னு வந்து உட்காருவான். உட்காந்துட்டு இல்லை நீ விஷம் வச்சுருக்க மாட்டேன் என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு இப்போ தான் விஷம் வச்சு உன்னை சாவடிக்கணுமா, இதுக்கு முன்னாடியே உன்னை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதா, கம்முன்னு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவனை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சாப்பிட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தா பாய் ரெடி பண்ணிருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும்.
பார்த்துட்டு ரெயின் கேட்பேன் என்ன அது அப்படி சொல்லிட்டு கேட்பேன். இல்லை நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் லைன் கிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லி நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் பாரு அப்படி சொல்லுவான். இவன் கிட்ட போய் நின்று பார்த்துட்டே இருப்பான். அப்படி பின்னாடியே வந்து செலக்டிவாக பாய் வந்து நின்றுட்டு அவனை அப்படியே தொடுற மாதிரி வந்துட்டு நின்று பார்த்துட்டே இருப்பான். 2 பேரும் ஃபேஸும் ஒன்றா அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக அவனோட பேண்ட்டில் உள்ளே இருக்க இன்னரை பிடிச்சி டப்புன்னு இழுத்து அடித்து விட்டுருவான். அடிச்சு விட்டு நீ அது மாதிரி பண்ணுற இப்போ சைஸ் கரெக்டாக தானே இருக்குது அப்படி சொல்லுவான். ஏதோ தெரில அப்படின்ற மாதிரி போய்ட்டு உட்காந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அவன் ஏன்னு தொடர்ந்து வந்து மறுபடியும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாய் சொல்லுவான் சீக்கிரம் சாப்பிட்டு அப்படின்னு ஒன்று வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி ஓகே சொல்லிட்டு ரெயினும் வந்து உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் அடுத்த சீனில் வந்து கரெக்டாக பார்த்தா ரெயினோட வீட்டு வாசலில் வந்து கார் வந்து நிற்கும். அப்போ வந்து பாய் சொல்லுவான் இதுமாரி வந்து இதோட வந்து ஸ்டூப்பிடாக நடந்துக்காத, ஒழுங்காக எல்லாருக்கிட்டே மரியாதையோட பேசு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். நான் எங்கே ஸ்டூப்பிடாக நடந்துக்கிறேன், சும்மா என்ன ஸ்டூப்பிட் சொல்லிகிட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டே இருக்க, செம்ம கடுப்பாக வருது அப்படின்ற மாதிரி எகிருவான். பின்ன நீ ஸ்டூப்பிட் தான் ஒன்று வேறு என்ன சொல்லுவாங்க, ஸ்டூப்பிட்னு தான் சொல்லுவாங்க, அறிவே இல்லாதவன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். கேட்டுவிட்டு ரெயினுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு அவனை அடிக்கிற மாதிரி கையை எடுத்துகிட்டு போவான். கரெக்டாக வந்து பாய் வந்து அவனோட கையை பிளாக் பண்ணிவிட்டு நீ அடிச்சிருவியா, கை வச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என் கையை விடு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் கத்துவான். என்ன பண்ணுறோம் நீ, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு பாய் கிட்ட வந்து ரெயின் கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படியே ரெயின் அப்படியே ஆஃப் ஆகிடுவான். அவன் அப்படியே கிட்ட வருவான். கிட்ட வந்து கரெக்டாக வந்து அவனோட அந்த சீட் பெல்ட்டோட பக்கில் கழட்டி விட்டுட்டு என்ன கிஸ் பண்ண வந்தேன்னு நினச்சியா அப்படி சொல்லிட்டு அவன் நெத்திலே சுண்டி விட்ருவான் பட்டுன்ட்டு. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்பான். உன்னெல்லாம் போயிட்டு யாராவது கிஸ் பண்ண வருவாங்க, உன்னெல்லாம் ஒன்றும் நான் கிஸ் பண்ணலாம் வரல, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து பாய் சொல்லுவான். ரெயினும் ஆமாம் எனக்கும் ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஸ்டூப்பிட் அப்படின்னுவான். என்னை ஸ்டூப்பிட் நான் சொல்லி எனக்கு அப்படி சொல்லிட்டு அவன் உடனே வந்து மறுபடியும் ரெயின் கத்துவான். ஆமாம் இந்த ஸ்டூப்பிட் எப்படி தான் வந்து என்ன லவ் பண்ண வைக்க போகிறானோ அப்படி சொல்லுவான். பாரு நீ என் பின்னாடி எப்படி சுத்த போகிற பாரு அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி நீ நல்லா படிக்கணும், உன்னோட சப்ஜெக்டில் நீ ஃபஸ்ட்டு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும், செமஸ்டர் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணணும். அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு இந்தமாரி சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் கேட்பான். ஆமாம் நீ என்னோட ஜூனியராக இருந்துட்டு நல்லா படிக்கணும்ல, அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதேமாதிரி நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணல, அதுவும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு என்ன சம்மந்தம், ஆமாம் நீ கரெக்டாக படிக்கணும், எல்லாமே கரெக்டாக செய்யணும், அதேமாரி வந்து உனக்கு 1 month தான் டைம், அதுக்குள்ளே நீ என்னை வந்து உன் மேலே லெவலில் விழ வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லுவேன். எதுக்கு அந்த 1 month, ஆமாம் நீ செகண்ட் இயர் போயிடுவேன், ஃபஸ்ட் இயர்லேயே நீ லவ் பண்ண வச்சா செகண்ட் இயர்லாம் போயிட்டா உனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். உன்னை நான் லவ் பண்ண வைக்கிற மாதிரி, உன்னை நான் எப்படி லவ் பண்ண வைக்கிற மாதிரி இன்னும் ஒரே மாதத்தில் அப்படின்ற மாதிரி வந்து ரெயின் சொல்லுவான். உடனே வந்து பாய் வந்து சரி ஓகே கீழே இறங்கு, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். உடனே ரெயின் வந்து அப்படியே டப்புன்னு கதவை சாத்தி விட்டுட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு வேளை இவன் சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆடுறோமோ டான்ஸ் ஆடுறோமோ கீ கொடுக்குற பொம்மை மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். சீச்சி நம்மளுக்கு அறிவு இருக்குது, நம்ம ஒன்றும் அவ்வளோ முட்டாள்லாம் இல்லை, இவன் சொல்கிறதுலாம் கேட்டுட்டு இருக்குது, நம்ம முடிவு தான் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான். அப்படியே இதை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம காமிப்பாங்கள்ல, பாய் வந்து நிற்கிற மாதிரி. அவன் கரெக்டாக வந்து பாய் வந்து அந்த ஆர்கனைசர் கால் பண்ணி இல்லை சார் எனக்கு இதுமாரி வந்து கொஞ்சம் முக்கியமான வேலைக்கு என்னால் இது எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவான். உடனே பிரபாய் கேட்பான் இதை விட உனக்கு என்னடா முக்கியமான வேலை, இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு அப்போ தான் வந்து ஸ்கையை பிடிப்பான். அதோடு இந்த எபிசோடு வந்து எண்ட் ஆகுது. ஓகேக்கா, இனிமேட்டு வர எபிசோட்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹாட்டாக செம்மையாக போகுது. எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய், லவ் யூ ஆல், see you tomorrow.